ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கோடை காலத்தில் நிறைய பேர் வயிற்று வலியால் மிகவும் அவஸ்தைப்பட அதிகளவு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த வயிற்று வலியை நீக்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இயற்கையான உணவு மூலம் இதை தீர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முறையற்ற உணவு முறை காரணமாக உடலில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவற்றில் ஒன்று தான் இந்த வயிற்று வலி. இந்த வயிற்று வலி பல வகையான காரணங்கள்லாம் ஏற்படக்கூடியது. இந்த பிரச்சனை வயது வரம் இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படக்கூடியது. வயிற்று வலி மிகவும் கடுமையானதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயிற்று வலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் இந்த கோடை காலத்தில் தான் உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிற உணவுகளை வைத்தே நீங்கள் சரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனவே இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வயிற்று வலி சரி செய்யப்படுது, அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி ஏற்படாமல் இருக்கவும் எந்தெந்த உணவுகளாம் எடுத்துக்கணும் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் சொல்லி போகிற தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. எனவே இது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா இலைகளை நீங்கள் உங்கள் வயிற்று வலி தவிர்க்க நீங்கள் எடுத்துக்கலாம். வயிற்று வலிக்கு நிவாரணம் பெற புதினா இலையை நீங்கள் பயன்படுகிறது. இந்த புதினா இலையில் உள்ள மெந்தோல் வயிற்றில் உள்ள அஜீரண பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. மேலும் இது குடலில் உள்ள தசைப்பிடிப்பை குறைக்கவும் வலியை போக்கவும் உதவுகிறது. புதினா இலைகளை நீங்கள் பச்சையாகவும் உண்ணலாம் அல்லது சமைத்த உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். புதினா இலை, ஏலக்காய் போன்றவை சேர்த்து நீங்கள் நீரில் கொதிக்க வைத்த தேநீரை நீங்கள் தயாரித்து அருந்தும்போது வயிற்று வலி உங்களுக்கு குணமாகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீராகாரம் குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வயிற்று வலி பிரச்சனைக்கு மிக சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த நீராகாரம். நைட்டில் சாதம் மீந்த பிறகு அவற்றை நீங்கள் தண்ணீர் ஊற்றி வைத்து அதனை நீங்கள் காலையில் நீங்கள் எடுத்து குடிக்கும்போது இந்த நீராகாரம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீராகாரத்தை நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது அவற்றை நீங்கள் சிறிதளவு உப்பு மற்றும் பெருங்காயம் தூள் நீங்கள் சேர்த்து நன்றாக கலந்து கொண்டு பின் வயிற்று வலி உள்ளவர்கள் இந்த நீரை நீங்கள் கொடுக்கும்போது அது அவங்களுடைய வயிற்று சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி ஏற்படாமலும் இருக்க இந்த நீராகாரத்தை நீங்கள் உங்கள் காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா கற்றாழை ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். அதாவது கற்றாழை மிகவும் குளிர்ச்சி வாய்ந்த ஒரு பொருள். பெண்கள் இதனை நீங்கள் அழகு சாதன பொருளாக பயன்படுத்துவார்கள். உடல் சூட்டினை தணிக்கும் தன்மை வாய்ந்தது இந்த கற்றாழை. ஆகவே உடல் சூட்டினால் ஏற்படும் வயிற்று வலியை குணப்படுத்த கற்றாழையை நீங்கள் ஜூஸ் செய்து நீங்கள் சாப்பிடலாம். இவ்வாறு அருந்துவதனால உடல் உஷ்ணம் தணிந்து உஷ்ணத்தினால் ஏற்படும் வயிற்று வலியை குணப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். இந்த கோடை காலத்தில் வெதுவெதுப்பான நீருடன் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை நீங்கள் கலந்து பருகினால் வயிற்று வலிக்கு மிகவும் நல்ல நிவாரணம் கிடைக்கும். அரை எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் பிழிந்து அதனை நீங்கள் நன்றாக கலந்து பின் குடிக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகத்தை உங்கள் வயிற்று வலியை தவிர்க்க நீங்கள் எடுத்துக்கலாம். வயிற்று வலியில் இருந்து உடனடி நிவாரணம் பெற விரும்பினால் சீரகம் சிறந்த தீர்வாக அமையும். சீரகத்தில் உள்ள அமிலத்தன்மை வயிற்றில் வாயு பெருக்கம் மற்றும் வயிறு வலியை குறைக்க உதவுகிறது. ஒரு டீஸ்பூன் சீரகம் மற்றும் காய்ந்த தேங்காய் 2 போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு இவை மூன்றையுமே நீங்கள் நன்றாக கலந்து ஒரு நேரத்தில் நீங்கள் வாயில் போட்டு நீங்கள் விழுங்கும் போது வயிற்றில் ஏற்படும் அசௌகரியத்தையும் உடனடியாக இது குறைக்க உதவுகிறது. எனவே இப்போ பார்த்த இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருந்தால் அதை முழுமையாக தவிர்க்கவும் வயிற்று வலியை ஏற்படாமல் உடலை பாதுகாக்கவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.